கெமிஸ்ட்ரி வேதியியல் தனிமம் என்பது என்ன? மேலும் பிரிக்க முடியாத ஒன்றுபட்ட ஒரு பொருள். மொத்தம் தனிமங்கள் எண்ணிக்கை 105. சாதாரண உப்பின் வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு NaCl. எப்சம் உப்பின் வேதிப்பெயர் மெக்னீசியம் சல்பேட் MgSO4. ஜிப்சம் உப்பின் வேதிப்பெயர் கால்சியம் சல்பேட் CaSO4. CaOCl2 என்ற வாய்ப்பாடு எதை குறிப்பிடுகிறது? ப்ளீச்சிங் பவுடர். சோடியம் கார்பனேட்டின் சாதாரண பெயர் எது? சலவை சோடா. அதிக வெளிச்சத்துடன் எரியக்கூடிய உலோகம் எது? மெக்னீசியம். துருப்பிடிக்காத எஃகில் கலந்துள்ள உலோகம் எவை? எஃகு, குளோரோமியம், நிக்கல். ராஜ திரவம் என்ன? அடர் குளோரிக் அமிலம் அடர் கந்தக அமிலம் கலந்த கலவை. ராஜ திராவகம் எதற்கு பயன்படுகிறது? தங்கத்தை கரைக்க. எலுமிச்சை பழத்தில் உள்ள அமிலம் எது? சிட்ரிக் அமிலம். திராட்சை பழத்தில் உள்ள அமிலம் எது? டார்டாரிக் அமிலம். டாலில் உள்ள அமிலம் எது? லாக்டிக் அமிலம். குடி சாராயத்தின் வேதிப்பெயர் என்ன? எத்தில் ஆல்கஹால். ஸ்பிரிட் எனப்படுவது எது? மெத்தில் ஆல்கஹால். பாக்சைட் என்பதன் வேதிப்பெயர் யூரியா பார்மால்டிகைடு. எலும்பு சாம்பலில் இருந்து தயாரிக்கப்படும் உரம் எது? சூப்பர் பாஸ்பேட். திரவ நிலை உலோகம் எது? பாதரசம் கேலியம். குடிநீரை தூய்மையாக்க பயன்படும் வாயு எது? குளோரின். சிரிப்பூட்டும் வாயு எது? நைட்ரஜன் ஆக்சைடு. தண்ணீரை வரவழைக்கும் வேதிப்பொருள் எது? கிளிசரில். தங்கத்தை தரத்தை உணர்த்தும் அலகு காரட். சுத்தமான தங்கம் எத்தனை காரட்? 24 காரட். வெள்ளியின் வேதி குறியீடு எது? Ag. ஹைட்ரஜன் ஆக்சைடு என்பது என்ன? நீர் H2O. போட்டோ தொழிலில் பயன்படும் வேதிப்பொருள் யாது? வெள்ளி நைட்ரேட். ஹைப்போ உப்பு எனப்படுவது என்ன? சோடியம் தயோ சல்பேட். உலர்ந்த பனிக்கட்டி என்பது என்ன? திரவமாக்கப்பட்ட வாயு. சேர்மம் என்பது என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களின் கூட்டு. அமால்கம் என்பது என்ன? உலோகத்தின் பாதரச கலவை. கண்ணாடியின் பின்புறம் பூசப்படும் கலவை எது? வெள்ளி அமால்கம். கரிம வேதியியல் பெயர் என்ன? கார்பனும் அதன் சேர்மங்களை பற்றிய வேதிப்பிரிவு. கனிம வேதியியல் என்பது என்ன? கார்பன் அல்லாத மற்ற வேதிப்பொருள்களையும் பற்றிய பிரிவு. இரும்பு தாதுவின் பெயர் என்ன? ஹேமாடைட். காந்தமாக பயன்படும் இரும்பு தாது எது? மேக்னடைட். அலுமினிய தாதுவின் பெயர் என்ன? பாக்சைட். பாதரசத்தின் தாது என்ன? சின்ன பார். பூமியில் தனித்து கிடைக்கும் ஒரு உலோகம் எது? தங்கம். கனநீரின் வேதிப்பெயர் காடூரியம் ஆக்சைடு. D2O. கடின நீர் எனப்படுவது எது? சோப்போடு சேர்த்து நுரை தராத நீர். ஐசோடோப்புகள் என்பவை யாவை? ஒரே அணு எண்ணும் வேறு அணு எடையும் கொண்ட ஒரு தனிமத்தின் மாற்றுருக்கள். தாது பொருள் எனப்படுவது யாது? இயற்கையில் கிடைக்கும் ஒரு தனிமத்தின் சேர்மம். மூலக்கூறு என்பதென்ன? தனிமத்தின் மிகச்சிறிய துகள். இயற்கையில் கிடைக்கும் தனிமங்கள் மொத்தம் எத்தனை? 89. மனிதனால் உருவாக்கப்பட்ட தனிமத்திற்கு பெயர் என்ன? ஸ்டென்ஸ் யூரான்ஸ். சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? C12H12O11. சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C12H1222O11. மொத்த சேர்மங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சுமார் மில்லியன் இருக்கும்.
கலவை எனப்படுவது என்ன? ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களின் கலவை. கலவைக்கு சிறந்த உதாரணம் கொடு. காற்று. பித்தளை தனிமமா சேர்மமா கலவையா? கலவை. தனிமத்தின் முக்கிய பிரிவுகள் யாவை? உலோகங்கள், அலோகங்கள். மொத்த தனிமத்தில் எத்தனை சதவீதம்? உலோகம் 80%. உலோக போலி என்பவை யாவை? உலோக மற்றும் அலோக பண்புகள் பெற்றவை. உலோக போலிக்கு உதாரணம் கொடு. ஆன்டிமனி, ஜெர்மானியம். சாதாரண அறை வெப்பநிலை என கருதப்படுவது எவ்வளவு டிகிரி? 20 டிகிரி சென்டிகிரேட். குளோரோஃபார்ம் எனப்படுவது என்ன? மயக்க மருந்து. இரும்பு துருப்பிடித்தால் அதன் எடை என்னவாகும்? அதிகரிக்கும். நோபல் விஷவாயு, போபால் விஷவாயு சம்பவம் எந்த வாயுவில் ஏற்பட்டது? மீத்தேல் சோடா சயனைட். இதற்கு காரணமான நிறுவனத்தின் பெயர் என்ன? போரான் கார்பைடு. பென்சில் உள்ள வேதிப்பொருள் எது? கிராஃபைட். ஒளி புகக்கூடிய உலோகம் எது? மைக்கா. காற்றின் அதிகமான கலந்துள்ள வாயு எது? நைட்ரஜன். வினிகரில் கலந்துள்ள அமிலம் அசெட்டிக் அமிலம். நெருப்பை அணைக்க பயன்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. நொதித்தலை மேற்கொள்ளும் நுண்ணுயிர்கள் எவை? ஈஸ்ட், பாக்டீரியா. ஐசோமேர் என்பது என்ன? சம மூலக்கூறு வாய்ப்பாடு கொண்ட சேர்மங்கள். சில பொது பெயர்களும் வேதிப்பெயர்களும். பேக்கிங் பவுடர் சோடியம் பைகார்பனேட். காஸ்டிக் சோடா சோடியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட். நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் கார்பனேட். நீர்த்த சுண்ணாம்பு கால்சியம் ஹைட்ராக்சைடு. குளோரோஃபார்ம் ட்ரைகுளோரோமீத்தேன். திரவ திசையில் உள்ள அலோகம் எது? புரோமின். கதிரியக்க தனிமங்கள் எத்தனை? 40. இயற்கையின் தனிமங்கள் நிறைய செயற்கை தனிமங்களும். இரும்பு ஒரு துருப்பிடித்து மேலே படியும் பொருள் பெயர் என்ன? இரும்பு ஆக்சைடு. தீயை அணைக்க பயன்படும் வேதிப்பொருள் சோடா பைகார்பனேட். சோடா பைகார்பனேட் வெப்பத்தினால் கிடைக்கும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. சில தனிமங்கள் அதன் வேதி குறியீடுகளும். அலுமினியம் Al, ஆன்டிமனி Sb, கால்சியம் Ca, தங்கம் Au, இரும்பு Fe, நிக்கல் Ni, காரியம் Pp, வெள்ளீயம் Sn, அயோடின் I. அலுமினியத்தை கண்டறிந்தவர் யார்? F. கோவர். அலுமினியத்தை கண்டறிந்தவர் F. ஹோவலர். 1827. அலுமினியம் வேறுபாடு என்ன? அலுமினம் வேறுபாடு என்ன? ஏதுமில்லை. யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார்? E. M. பிளிகாட். யுரேனியத்தை கண்டுபிடித்தவர் யார்? E. M. பிளிகாட். 1841. சோடியம் ஸ்டான்சிலியத்தை கண்டுபிடித்தவர் யார்? H. டேவி. 1807 1808. தனிமங்களை வரிசைப்படுத்தியவர் யார்? மெண்டலீப். அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன? 6.023 × 1023 மோல். 1. கொள்ளிவாய் பிசாசு தோன்ற காரணமான வாயு மீத்தேன். ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் யாவை? புரோட்டான், பிட்யூட்ரான். அதிக தகடாகவும் கம்பியாகவும் ஆக்க முடிந்த உலோகம் எது? தங்கம். அதிக தகடாகவும் கம்பியாகவும் ஆக்க முடிந்த உலோகம் எது? தங்கம். அறிவியல் மற்றும் தொழில் நுட்பத்திற்காக வழங்கப்படும் விருது பட்னாகர் விருது. அமைதிக்காகவும் வேதியியலுக்காகவும் நோபல் பரிசு பெற்றவர் லினஸ் பவுலிங். 1962 1954. மிகவும் விஷத்தன்மை வாய்ந்த தனிமம் எது? புளுட்டோனியம். ஒரு அவுன்ஸ் தங்கத்தை 31 கிலோ எவ்வளவு பரப்புள்ள தகடாக்கலாம்? சதுர மீட்டர். மிகவும் லேசான உலோக தனிமம் எது? வித்தியாசம் இல்லை.
நீரை மின்னாற் பகுத்தால் கிடைப்பவை எவை? ஹைட்ரஜன், ஆக்சிசன். பொருண்மை அழியா விதியை கண்டுபிடித்தவர் யார்? லவாய்சியர். பொருண்மை அழியா விதியை கண்டுபிடித்தவர் லவாய்சியர். நல்லியல்பு வாயுக்கள் என்பவை யாவை? வாயு விதிகளுக்கு கட்டுப்பட்ட வாயுக்கள். வாயு விதிகளுக்கு கட்டுப்பட்ட வாயுக்கள். இயல்பு வாயுக்கள் என்பன என்ன? வாயு விதிகளுக்கு கட்டுப்படாத வாயுக்கள். வாயு விதியை இயல்பு வாயுவுக்கு பொருத்த வாண்டர் வால்ஸ் மாற்றி அமைத்தவர் வாண்டர் வால்ஸ். சோடா நீரில் அடங்கியுள்ள அமிலம் எது? கார்பானிக் அமிலம். வேதிப்பொருட்களின் அரசன் எனப்படுவது எது? கந்தக அமிலம். தீப்பெட்டி தயாரிக்க பயன்படும் பொருள் எது? சிவப்பு பாஸ்பரஸ். போட்டோ கலவை எனப்படுவது எது? தாமிர சல்பேட். நீர்த்த சுண்ணாம்பு கலவை. கார்பன் இல்லாத இரும்பு எது? தேன் இரும்பு. இன்வார் என்பது என்ன? எஃகு நிக்கல் 3:2 என்ற கலவை. தீவாயு என்பது என்ன? மீத்தேன். தாதுவிலிருந்து இரும்பு தயாரிக்க முக்கிய முறை பெசிமர் முறை. வேதிவினைகளில் பங்கு பெறும் அணுத்துகள்கள் எவை? எலக்ட்ரான்கள். உயிரினங்களின் வேதிவினை பற்றிய அறிவியல் எது? பயோவேதியியல். பயோகெமிஸ்ட்ரி. புளித்த சாராயம் எனப்படுவது எது? அசிட்டிக் அமிலம். முலாம் பூசும் முறையை கண்டறிந்தவர் பாரடே. முலாம் பூசும் முறையை கண்டறிந்தவர் புவியின் மேற்பரப்பில் அதிகமாக உள்ள உலோகம் அலுமினியம். ஆக்சிசனேற்றம் ஒரு சாதாரண இரும்பு துருப்பிடித்தல். சாதாரண வெப்பநிலையில் தீப்பிடித்து எரியும் தனிமம் எது? வெண்பாஸ்பரஸ். சாதாரண வெப்பநிலையில் தீப்பிடித்து எரியும் தனிமம் வெண்பாஸ்பரஸ். வெண்பாஸ்பரஸை எதில் வைத்து பாதுகாப்பார்கள்? நீரில். அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட். பாதரசத்தின் முக்கிய தாது பொருள் சின்னபார். நீரின் நிலைப்பு கடினத்தன்மை பர்மனன்ட் ஹார்டன்ஸ். பர்மனன்ட் ஹார்ட்னஸ் காரணம் கால்சியம், மெக்னீசியம் இவற்றின் சல்பேட் உப்புகளும். நீரின் நிலைப்பு கடினத்தன்மையின் பர்மனன்ட் ஹார்டன்ஸ் காரணம் கால்சியம், மெக்னீசியம் இவற்றின் சல்பேட் உப்புகள். உலர் திட பனிக்கட்டி எனப்படுவது எது? திட கார்பன் டை ஆக்சைடு. மிகவும் லேசான வாயு எது? ஹைட்ரஜன். பலூன்களில் நிரப்பப்படும் வாயு எது? ஹைட்ரஜன். ஒளி வேகமாக எந்த ஊடகத்தில் பயணம் செய்யும்? திடப்பொருளில். நீரின் நிரந்தர கடினத்தன்மையை நீக்குவதற்கு சேர்க்கப்பட வேண்டிய பொருள் சோடியம் கார்பனேட். கிரிப்டான் என்பது என்ன? மந்தவாயு. போர்ட்லாண்ட் சிமெண்ட் உற்பத்தியில் பயன்படும் வேதிப்பொருள் ஜிப்சம். உருக்கி இணைக்க பயன்படும் வாயு அசிட்டிலீன். நீரின் தற்காலிக கடினத்தன்மைக்கு காரணமான வேதிப்பொருள் கால்சியம் பைகார்பனேட். அமோனியா எவ்விரு வாயுக்களில் கூட்டு? நைட்ரஜன், ஹைட்ரஜன். தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது? அணு எண்களின் ஏறுவரிசையில். தனிம வரிசை அட்டவணையில் தனிமங்கள் எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது? அணு எண்களின் ஏறுவரிசையில். சேர்மம் தோன்றும் போது ஆற்றல் உட்கவருகிறதா வெளிப்படுகிறதா? வெளியிடவோ அல்லது உட்கவரவோ செய்கிறது. கடைசி எலக்ட்ரான் ஓட்டப்பாதையில் முதுமையான எலக்ட்ரான்களை கொண்ட வாயுக்களுக்கு பெயர் என்ன? மந்த வாயுக்கள். நீர் எந்த வெப்பநிலையில் மிகவும் அடர்த்தியாக இருக்கும்? 4 டிகிரி சென்டிகிரேட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பது என்ன? ஜிப்சம். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பது என்ன? ஜிப்சம். பித்தளையின் உலோக கலவைகள் எவை? தாமிரம், துத்தநாகம். தண்ணீர் உறைந்தால் அதன் பருமன் என்னவாகும்? அதிகமாகும்.
வாயுக்களின் திட்ட வெப்பநிலை எண் மதிப்பு என்ன? 0 டிகிரி சென்டிகிரேட். வாயுக்களின் திட்ட அழுத்தத்தின் எண் மதிப்பு என்ன? 760 மில்லிலீட்டர். சிமெண்டில் முக்கியமாக கலந்துள்ள பொருட்கள் யாவை? சுண்ணாம்பு, அலுமினா, சிலிக்கா. செயற்கை உரங்களை உருவாக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருட்கள் எவை? ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். 5 டிகிரி சென்டிகிரேட் உள்ள நீரை 0 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு சென்றால் அதன் பருமன் என்னவாகும்? அதிகரிக்கும். பால் செரிக்க உதவும் பொருள் எது? பால் செரிக்க உதவும் பொருள் எது? ரெனின். நெருப்பை அணைக்கப்படும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. நெருப்பை நன்றாக எரிய செய்ய உதவும் வாயு ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு எப்படி நெருப்பை அணைக்கிறது? ஆக்சிஜனை தவிர்ப்பதால். ஆக்சிஜன் அணு எண் 8. ஆக்சிஜன் அணு எண் 8. எந்த அமினோ அமிலத்தில் யூரியா தயாரிக்கப்படுகிறது? ஆர்ஜினின். மனித உடலில் மின்சுமை காண உதவும் கருவி எலக்ட்ரோஸ்கோர். சாதாரண அழுத்த வெப்பநிலையில் ஒரு கன சென்டிமீட்டரில் உள்ள வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 27 × 10⁻12 மூலக்கூறுகள். வாயு விதிகளுக்கு உட்பட்டு வாயுவை எப்படி அழைக்கிறோம்? நல்லியல்பு வாயுக்கள். விதிகளுக்கு உட்படும் வாயுவை எப்படி அழைக்கிறோம்? நல்லியல்பு வாயுக்கள். DDT என்பதன் விரிவாக்கம் டிப்ளமோ, டிப்னி, டிச்லரோ, டிப்னி, ட்ரிச்சலோரித்தன். ட்ரிச்சோலித்தனே. உலோகங்களை இணைக்க பயன்படும் கலவை யாது? சால்டர். DDT என்பதன் விரிவாக்கம் டிச்லரோ, டிப்னி, ட்ரிச்சலோரெத்தனின்.